வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, இது ஒரு பெரிய வீடியோ வரலாம். ஓகே, எல்லா பிளானெட்டுக்கும் லக்னம் திக்பலம் ஸ்தான பலம் இல்லாமல் பியோர்லி ஒரு பிளானட் 12 வீட்டுக்கு எப்படி இருக்கும், குறிப்பாக செவ்வாயை பற்றி கேட்டிருக்கீங்க. இது அப்படி நான் ஷார்ட் ஆக்கிக்கிறேன். செவ்வாய் வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, செவ்வாய் இவர் கும்ப வீட்டில் இருந்தாருன்னா அந்த கும்ப லக்னக்காரரை கொஞ்சம் ஸ்பீடாக பூஸ்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி 12 வீடுகளுக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, உதாரணத்துக்கு மேஷத்தில் செவ்வாய், இது அத்தனையும் பிரதர் ஒரே வாரத்தில் மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவருக்கு ஜோசியம் தெரியல அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஏன் அப்படின்னா மேஷத்தில் செவ்வாய் இருக்கும்போது அவர் குருவோட இருந்தால் ஒரு பலன், அவர் சுக்கிரனோட இருந்தால் ஒரு பலன், அவர் புதனோட இருந்தால் ஒரு பலன், அவர் சனியோட இருந்தால் ஒரு பலன், அவர் சூரியனோட இருந்தால் ஒரு பலன், அவர் சந்திரனோட இருந்தால் ஒரு பலன், அவர் கேதுவோட இருந்தால் ஒரு பலன், அவர் ராகுவோட இருந்தால் ஒரு பலன். என்னங்க ஒரு மேஷத்துக்கே இவ்வளோ நேரம் எடுத்துட்டீங்க? இதுதாங்க பிரதர் ஜோசியம். ஒரே வார்த்தையில் மேஷத்தில் செவ்வாய் இருக்கலாம், சிம்மத்தில் அவர் இருக்கலாம், இதில் இவர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ஜோசியம் கிடையாது. அது யார் வேணாலும் சொல்லலாம். ஒரு மேஷம், மேஷம் என்னது? சரவீடு, நெருப்பு வீடு, செவ்வாயினுடைய முதல் வீடு, காலபுருஷ தத்துவம். இதுல செவ்வாயினுடைய சரவீடு காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடு. இத்தனை இடங்கள்ல அதிகாரத்தை குறிக்கக்கூடிய வீடு, ஒரு மருத்துவரையோ ஒரு காவல்துறை உயர் அதிகாரியோ உருவாக்கக்கூடிய வீடு. அதே இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்துடுறாங்க, கூட வந்து ஒரு ராகு சேர்ந்துடுறாரு. லக்னம் பயங்கரமா பலவீனமா இருக்கு, அவர் ஒரு முரட்டுத்தனமான ரவுடி. ஒரே ஒரு மேஷத்துல வரக்கூடிய இவ்வளவு விஷயங்களும் இருக்கு. தசா புத்தி ஒத்துழைக்கிற நேரத்துல 12ஆம் பாவகம்லாம் ஒரு மாதிரி நல்ல தன்மையில இருந்தாருன்னா அவரு ஒரு மாதிரியான நல்ல தன்மையில இருக்கிறாரு. இல்ல 12ஆம் பாவகம்லாம் கெட்டு போயிருக்குன்ற பட்சத்துல அவரு ஒரு இடத்துல அடைபட்டு கிடக்கிறாரு. அந்த அடைப்பட்டு கிடக்கக்கூடிய இடம் மருத்துவமனையா, அந்த அடைப்பட்டு கிடக்கக்கூடிய இடம் இது சிறைச்சாலையா அப்படின்றத அந்த லக்னாதிபதி டிசைட் பண்ணுவாரு. லக்னத்துல குரு இருக்கு. ஓகே, ஒரு மேஷ லக்னக்காரருக்கு எப்படி இருக்கணுங்க ஜாதகம்? மேஷ லக்னத்திலே செவ்வாய் வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவளுக்குள்ள இது விளக்க பார்க்குறேன். அதுக்கப்புறம் முடிஞ்சா ஒன்று வரலாம். மேஷ லக்னம்ங்க, லக்னத்துல செவ்வாய் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சிம்மத்துல குரு இருக்காரு. இது அட்டகாசமான யோக ஜாதகம். மிகப்பெரிய நல்ல தன்மைகளை அவயோக தசையில கூட அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாரு, கஷ்டம் வெளியில தெரியாம. அப்ப கஷ்டம் இருக்குது வெளியில தெரியல அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரே வேளை அந்த மேஷ லக்னத்துக்கு இவர் செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல திக்பலமாகவும் வந்துருவாரு, மகரத்துல திக்பலமாகவும் வந்துருவாரு, உச்சமாகவும் வந்துருவாரு. ஆனா இது ரெண்டையும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டீங்களே, சரி அது வேணாம். அப்ப இதே செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த செவ்வாய் என்னவா செயல்படுவாரு? 8ஆம் அதிபதியா வேற செயல்படுமே. ஏன்? விருச்சிக லக்னத்துக்கு அவரே லக்னாதிபதி, அவரே அட்டமாதிபதி. அப்ப இந்த அமைப்புகள்ல வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய அமைப்புகள்ல அந்த செவ்வாய் சுக்கிரனோட சேர்ந்தா சூப்பரா வேலை செய்ய போறாரு, கேதுவோட சேர்ந்தா அட்டகாசமா பண்ண போறாரு, குருவோட பார்வையிலையும் இணைவிலையும் வந்துட்டாருன்னா அருமையான குருமங்கள யோகம் அப்படின்னு வந்துடும். அந்த யோகம்னா இணைவு, தயவு செஞ்சு அதிர்ஷ்டம்னு எடுத்துக்காதீங்க. யோகம் என்பது இணைவு, அதுல நல்ல தன்மையில பண்ணுவாரு. அதே சூரியனோட சேர்ந்துட்டாருன்னா 2 அதிகாரம் பண்ணக்கூடிய பிளானட் மிகப்பெரிய. சிம்மத்துல சூரியன் இருந்து, சிம்மத்துல குரு இருந்து, லக்னத்துல செவ்வாய் இருந்து, கூட ஒரு சூரியன் சேர்ந்தா இவர் மிகப்பெரிய அதிகாரத்தை குறிக்கக்கூடிய சிஇஓ, போலீஸ், இவரு அவரு அப்படின்ற மாதிரியான அதிகாரம், அவருக்கு கீழே 1000 பேரை வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் பண்ற ஒரு நபராக வந்துருவார், தவிர்க்கவே முடியாம. இதுதாங்க ஜோசியம். இதை விட்டுட்டு செவ்வாய் இதுல வந்துடுறாரு நல்லா இருப்பாரு, அதுல வந்துடுறாரு நல்லா இருப்பாருன்னு வெறும் ராசி பலனா சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். ஜோதிடத்தினுடைய என்னோட குருநாதர் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், ஜோதிடத்தினுடைய இறுதி டெஸ்டினேஷன் பலன் சொல்றதுங்க. ஜாதகத்தை போட்டோன்னே அப்படி பலன் சொல்லணும். ஒரு சஷ்டாஷ்டக ஜாதகத்தை எடுத்து வச்சிருக்கேன், அப்படியே நடந்தது பிரதர்னு சொல்லி நேத்து பேசினாரு. அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சஷ்டாஷ்டகம் ஏன் கடுமையான கெடுபலனை செய்யுது. இந்த இடத்துல சூசைட் கூட பண்ண போயிருப்பீங்களே என்னன்னா, ஆமா பிரதர், ஆனால் நடக்கல. நிறைய எப்படி நடக்கும்? லக்னாதிபதி உச்சம் அப்படின்னு. ஓகே, இந்த அமைப்புகளில் இந்த செவ்வாய் மேஷத்தில் இருக்கிறாரு அப்படின்ற போது எல்லாமே சுபத்துவமாக இருந்தால் நல்லதுங்க. எங்கே வேணாலும் இருக்கலாங்க. 8ஆம் இடத்துல கூட அவர் சுபத்துவமாக இருக்கிறாரு, இருக்கலாம். லக்னாதிபதி 8ல் இருந்தால் ஆள் கொஞ்சம் கிரிமினலாக இருப்பார், ஒரு மாதிரி மறைமுகமான அமைப்புகளை சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பார், ஒரு மாதிரியான தன்மைகள் இருக்கும். செவ்வாய் திசையில சுபத்துவ நிலையில் இருக்கும்போது ஒரு மாதிரி மாட்டிக்க பார்ப்பாரு, நோய் வர மாதிரியான தன்மைகள் இருக்கும். இதே மிதுன லக்னம், ஓகே, இதே செவ்வாய் எடுத்துக்குவோம் பிரதர். மறுபடியும் மேஷ லக்னம், மேஷ லக்னமாய் செவ்வாய் 3ல மறைகிறாரு. ஆனா வீடு கொடுத்த புதன் வந்து உச்சமா இருக்கிறாருன்ற பட்சத்தில் அது செவ்வாய்க்கு நல்லது. புதன் தசை நடந்தால் லக்னத்துக்கு கேட்டது. எத்தனை விதமான விஷயம் வருது பாத்தீங்களா? இதே அந்த இடத்துல புதன் பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகத்துல இருக்கிறாரு,
கூடவே வந்து ஒரு குருவோட பார்வை வந்துடுது. குருவை இவரா போட்டுக்கங்க. குருவை எங்க போடலாம்? குருவை லக்னத்துல முடியாது. குரு வந்து ரிஷபத்துல போட்டுக்கோங்க. அப்ப ஒரு சூரியனோடயும் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. சாரி, சுக்கிரனோடயும் இருக்கிறார். நீச்சபங்க ராஜயோகம், சுக்கிரன் குரு பௌர்ணமி சந்திரன்ல இருக்கக்கூடிய அந்த புதன் தசை முழுக்க அடுத்தவங்க காசை கொண்டுட்டு வந்து உங்களுக்கு கொட்டிக்கிட்டு இருப்பாரு. எப்படி? வெளியே சொல்ல முடியாத நம்பர் 2 வழியில. ஏன்? லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டுல இருக்காரு. உச்சனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய லக்னாதிபதி என்ன செய்வாரு? அந்த ஜாதகரை மிகப்பெரிய உயர்வான இடத்துல வச்சிருப்பாரு. இது எந்த கிரகத்தினுடைய வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, உச்சனுடைய வீட்டுல லக்னாதிபதி இருக்கும்போது. இதே கடகத்துல இருந்தாருன்னா நீச்சம்னு வருவாரு. கடகாதிபதி ஒரு மாதிரி விச்சமாகவும் பௌர்ணமி சந்திரனாக இருந்தாலும் அதுவும் நல்லதுதான். ஓகேங்களா? ஆனா என்ன, அவர் நீச்ச பரிவர்த்தனையா இருந்தா மட்டும் நல்லா இருக்காது. அவரும் நீச்சம் அப்படின்னா 2 பேரும் அந்த வீடு பரிவர்த்தனை ஆனாங்கன்னா செவ்வாதசை ஒரு மாதிரி டல்லு பண்ணும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். சிம்மத்துல சூரியன் இருக்கிறது மிகப்பெரிய நல்லது. ஏன்? அதிகாரம் கிடைக்கும். ஓகேங்களா? 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது என்னது? இந்த இடத்துல தான் அப்படியே பலன் திரும்பும் பிரதர். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறாருன்ற மாதிரி ஒரு மாதிரி தலைவலி கொடுக்கும். 7ஆம் இடத்துல இருந்தா உங்களை கோவக்காரரா அவசரக்காரரா ஆக்கும், திருமணத்தை கொஞ்சம் தாமதமாக்கும். ஆனாலும் அது சுக்கிரனின் வீடு, சுபத்துவ நிலை தான். 8ல் அவர் இருக்கிறது நல்லது இல்லைங்க. தனிச்சு அவர் 8ல் இருந்தாருன்னா அப்படி ஒரு சாதகமான நிலை இல்லை. ஜாதகரை கெடுப்பாரு குணங்கள்ல இருந்து எல்லா வகையிலுமே. இன்னும் பர்சனலாக அவருடைய கொஞ்சம் பர்சனல் விஷயம் கெடும். அது பொதுவெளியில் சொல்ல முடியாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 9ஆம் இடத்துல அட்டகாசம். குருவோடைய வீடு, குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் மிகப்பெரிய நல்ல தன்மையாக. குரு எதுவும் உச்சமானார்னா இதுதாங்க யோக ஜாதகம். குரு உச்சமானார்னா வெளிநாடு வெளி மாநிலத்தில் கலக்குன்னு கலக்கிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஜாதகம் தான். மகர வீட்டில் இருப்பது அவர் உச்சம் ஸ்தான பலம். ஆனால் சில லக்னங்களுக்கு அது மிகப்பெரிய நல்ல தன்மையை பண்ணும். ஏது? சிம்ம லக்னத்துக்கு அவர் தான் பூர்ண ராஜயோக அதிபதி. 6ஆம் இடத்துல மறைஞ்சி நல்ல பலனை செய்வார். அதனாலதான் பாவ கிரகங்கள் மறைவு ஸ்தானத்துல உச்சமாக ஸ்தான பலம் அடையக்கூடிய தன்மை வந்துருக்கும். 11ஆம் இடத்துல அவர் இருக்கிறது சூப்பர். கும்பத்துல இருக்கலாமா, மேஷ லக்னமா இருந்து இருக்கலாம். அந்த இடத்துல சுபத்துவமா இருந்தாருன்னா சூப்பர். ஒரு மாதிரி இயல்பா இருந்தாருன்னா ஒரு மாதிரி கெடுபல அமைப்புகளை செய்வார். பாபத்துவமா இருந்தா மூத்த சகோதர அமைப்புகளை, லாபங்களை இந்த தசையில செவ்வாய் தசையில சகோதரனை கெடுக்கிற வேலையை செய்வார். 12ஆம் இடத்துல இருக்கலாமா, சுபத்துவ வீடு தாங்க இருக்கலாம். ஆனா என்ன, அந்த லக்னாதிபதி 8ஆம் அதிபதியாகி 12ஆம் இடத்தோட இருக்கும்போது ஆள் ஒரு மாதிரியான 6-8 தொடர்போட ஒரு மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியான விஷயம் வந்துடும் பிரதர். இதுதான் இந்த செவ்வாயினுடைய தன்மை. ஆனா இது முற்றிலும் எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்தாது. ஏன்னா எல்லாரும் பார்ப்பீங்க, எனக்கு செவ்வாய் இதுல இருக்கிறேங்க, செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்காருங்க, நான் அப்படி இருக்கேங்க, செவ்வாய் குருவோட வீட்டுல உச்சனுடைய வீட்டுல தாங்க இருக்காரு, கஷ்டப்படுறாங்கன்னு. ஏன்? மற்ற விதிகளையும் சேர்த்து பார்த்துங்க. குறிப்பா தசா புத்தியும் பார்த்துங்க. லக்னம் எப்படி இருக்கு? லக்னத்துல தனி புதன் இருந்தா கூட சூப்பருங்க. மேஷ லக்னமாக இருந்தா. இப்ப நீங்க கேட்டது வேற மீன் பண்ணி கேட்டிருப்பீங்க. இந்த ஒரு லக்னத்துக்கே இவ்வளோ நிறைய வரும். ஒரு வார்த்தையில இப்படி அப்படின்னு சொல்லிட முடியாது பிரதர். ஆனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுடைய கேள்விகளுக்கு நான் எப்போதுமே ரசிகன். அந்த அளவுக்கு நுணுக்கமான கேள்விகளை கேட்பீங்க, மிக துல்லியமான கேள்விகளை கேட்பீங்க. இந்த கேள்வியுடைய அமைப்புகள் மிகப்பெரிய அமைப்புகள்ல உங்களை மாற்றுது அப்படின்றது தெரியுது. எனக்கு என்னெல்லாம் தெரியுதோ அப்படியே உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன். தயவு செய்து பரிகாரம் சொல்லாம, பூஜை சொல்லாம ஒரு நல்ல ஜோதிடராக உருவாகி, எந்தெந்த மக்கள்லாம் ஒரு மாதிரி தசை திரும்பி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மூட்டையில காசு வருது, அந்த மூட்டை வச்சுக்கிட்டா பணம் தங்குதுன்னு. வேலைக்கு போகலன்னா எப்படிங்க பணம் வரும்? இந்த ப்ராக்டிக்கல் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த அமைப்புகள்ல ஜோதிடத்தை நம்ம கொண்டு சேர்க்க வேண்டியது ஒரு நல்ல ஜோதிடருடைய கடமை பிரதர். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.